Hi friends, welcome to Chennai food. ரொம்ப சுலபமா 2 நிமிஷத்துல சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டுன்னு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை நான் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நான் ரஃப்பாக தான் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயுமே மீடியமாக தான் இருக்குது. அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா சப்போஸ் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பூண்டு பற்கள் சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 அல்லது 3 எடுத்துக்கோங்க. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இந்த தக்காளியோட புளிப்பு காரம் இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தில் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சட்னியை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம். வாசனைக்காக நான் ஒரே ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். வரமிளகாய்ன்னு சொல்லக்கூடிய காய்ந்த மிளகாய் தான் இது. நம்ம சேர்த்த இந்த கடுகு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாமே பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அரைச்ச இந்த சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த ஜார்லேயே நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சையாக அரைச்சதுனால தண்ணி கொஞ்சம் சேர்க்குறோம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. எனக்கு சட்னியில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 1 நிமிஷம் மூடி போட்டு விடுங்க. சட்னியை மூடி போட்டு விட்டு இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வற்றி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக சட்னி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம பச்சையாக அரைச்சதுனால தான் நம்ம மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வேக விடுறோம். நீங்கள் வதக்கிட்டு அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வேக விட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனிங்க. சட்டுன்னு ரொம்ப சுலபமாக இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சட்னி நல்லா இறுகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பரிமாறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். 2 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.